பல சமயங்களில் கட்சி பேர் சொல்லணும். சினிமாவில் நடித்தவங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. பேரே சொல்லாமல் 44 பேர் உயிரிழந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட எந்த கட்சி தலைவர், திமுகவை சேர்ந்த எந்த தலைவரும், குறிப்பாக உதயநிதி உள்பட பேரை சொல்லாமல் தான் குறிப்பிடும். மத்திய அரசே கிடையாது சார். எஸ்ஐஆர்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை தான் விமர்சிக்கணும். அவர் இப்ப ஏன் மாநில அரசு சொல்றாருன்னா, மாநில அரசு தான் இப்ப களத்தில் இருக்கு, ஆட்சியில் இருக்கு. தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தல் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல். ஆக அவருடைய போக்கஸ் நிச்சயமா ரீஜனலா தான் இருக்கும், மாநில அளவில் தான் இருக்கும் இப்போது சூழல். ஏன்னா அவரோட டார்கெட் எல்லாமே என்ன முக்கியம்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஒடுங்கி போயிடுவாருன்னு நினைச்சாங்க, எதிர்பார்த்தாங்க. திமுகவினர் நடக்கல. 40 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டாரு விஜய். நாளைக்கு களம் இறங்கினால் ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகளை பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, இல்லைன்னு ஒதுக்க முடியாது. அதுல திமுகவுக்கு கணிசமா போயிடும். திமுக கூட்டணிக்கு அந்த அச்சம் திமுகவுக்கு இருக்கு. ஒருவேளை தேர்தல் களத்தில் விஜய் போட்டியிட்டு 60-70 இடங்கள் பெற்றுவிட்டார், ஒரு 50-60 கூட வச்சுக்கல, வந்துட்டா பெரிய சேலஞ்ச் ஆகிடுவார். எப்படி ஜெயலலிதா மாதிரி. அப்போ திமுகவுக்கு கூர்மையாகிடும். அவங்க எதிர்ப்பை நேரடியாக பேர சொல்லி விமர்சனம் செய்வார்கள். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், இப்போ சமீபத்தில் அறிவு திருவிழாவினுடைய தொடக்க விழாவிலும் சரி, அறிவு திருவிழாவினுடைய கடைசி நாள் பேச்சிலையும் சரி, உதயநிதி அவர்கள் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அறிவு திருவிழா நடந்த 4 நாட்கள் கழித்து தான் விஜய் அவர்கள் அறிக்கை விடுறாங்க. அப்போ அறிவு திருவிழா நடத்தினவங்க கூட என்னன்னு தெரில, அறிவு இருக்கிறவங்க அறிவு திருவிழா நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. பேசும்போது கட்சியினுடைய தலைவர் பெயர் எதுவும் குறிப்பிடாமல் பேசியிருந்தாலும் கேட்கும்போது நமக்கே நல்லா தெரியுது விஜய் அவர்களை தான் குறிப்பிட்டு பேசுகிறாங்கன்னு. ஏன் சமீப நாட்களாக விஜய் அவர்களை உதயநிதி அவர்கள் மறைமுகமாக விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணம்? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. விஜயை விமர்சிக்கும் போது பெயரை சொல்லாமல், கட்சி பெயரை சொல்லாமல் விமர்சித்தல் என்று திமுக தலைவர்கள் பரவலாக இருக்குது. கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் இதில் விஜயை விமர்சிக்கிறதுல, அதே சமயத்தில் உதயநிதி அதிகமாக விமர்சனம் பண்ணுறார். காரணம் ஒரே தான், அந்த போட்டி. அவருடைய சேலஞ்ச் பண்ணக்கூடிய தலைவர். இப்போ பல தலைவர்கள் இருக்காங்க. உதயநிதியினுடைய ஏஜ் குரூப், நான் அப்படி லாஜிக்காக எடுத்துக்கிறேன். ஏஜ் குரூப்னா அண்ணாமலை அண்ணாமலை இப்போ ஓரங்கட்டிட்டாங்க. வேற மற்ற கட்சி தலைவர்லாம் அந்த ஏஜ் குரூப்பில் 50, 45, 50 வயசில் இருக்கிறது விஜய் தான். இவரை டார்கெட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பல சமயங்களில் கட்சி பேர் சொல்லணும். சினிமாவில் நடித்தவங்களாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களாம் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. பேரே சொல்லாமல் 44 பேர் உயிரிழந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட எந்த கட்சி தலைவர், திமுகவை சேர்ந்த எந்த தலைவரும், குறிப்பாக உதயநிதி உள்பட பேரை சொல்லாமல் தான் குறிப்பிடுவாங்க, விமர்சனம் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போது துரைமுருகன் சொன்னால் அவர் பெரிய தலைவர், அவர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது, நக்கலாக பேசியிருக்காரு. இப்போதும் அதுதான் பேசியிருக்காரு. எந்த இடத்துல பேசுனாங்கன்றத கேள்விக்குறி. எப்போவுமே அறிவு திருவிழா நடத்துகிறாங்க, ரைட், வரவேற்கிறது. திமுக கிட்ட ஒரு ஆரம்ப காலத்தில், அண்ணா காலத்திலாம் அறிவுபூர்வமான மாநாடுகள் நடத்துவாங்க, படிப்பகங்கள் நடத்துவாங்க, நூலகம் மாதிரி 100 நூல்களை படித்தல் பழக்கம். அந்த அறிவுபூர்வமாக உண்மையாக அறிஞர் அண்ணாங்கிறதுனால தொண்டர்கள் தலைவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. உண்மைதான், மறுப்பில்லை. நடுவில் சுத்தமாக மாறி போச்சு. அந்த மாதிரி சரி அறிவு திருவிழா நடத்துறதுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமான ஏதாவது விஷயங்கள் இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தா மற்ற கட்சிகள் விமர்சிப்பதற்கான தளமாக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறது முதல் நாளும் பேசினார், 4வது நாளும் பேசியிருக்காரு. அதுக்கு எப்போ பேசியிருக்காரு? எஸ்ஐஆர், நான் 2-3 விஷயத்தை எடுத்துக்கிறேன். எஸ்ஐஆரை முதல்லலாம் ஒன்றும் பேசாத விஜய் இப்போ கடைசி அதில் கூட மாநில அரசு தான் அதிகம் அடிக்கிறாரு. அதுக்கு காரணமாக இருக்க மத்திய அரசு எதுவுமே தொடர்றதில்லை. மத்திய அரசே கிடையாது சார். எஸ்ஐஆர்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்தை தான் விமர்சிக்கணும். அவர் இப்போ ஏன் மாநில அரசு சொல்கிறாருன்னா, மாநில அரசு தான் இப்போ களத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது. தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தல் மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல். ஆக அவருடைய ஃபோக்கஸ் நிச்சயமாக ரீஜனலாக தான் இருக்கும், மாநில அளவில் தான் இருக்கும் இப்போது சூழல்.
ஏன்னா அவரோட டார்கெட் எல்லாமே அவர் மக்களவை தேர்தல் போதே களம் இறங்க மறுத்த போது என்ன சொன்னார், நம்ம டார்கெட்லாம் சட்டப்பேரவை தேர்தல். ஸோ அவரோட ஃபோக்கஸ் கரெக்ட். நம்ம அதை சரியாக தப்பாங்கிறது அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் தொடர் நிலைப்பாட்டில். என்ன முக்கியம்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் ஒடுங்கி போயிடுவார்னு நினச்சாங்க, எதிர்பார்த்தாங்க. திமுகவினர் நடக்கலை. ஒரு 40 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்துட்டார், மாநாடு நடத்தினார், கட்சி கூட்டம் நடத்தினாங்க. பொதுக்குழு கூட்டத்தில் நான் தான் முதலமைச்சர், தாவேகா தலைமையிலான ஆட்சி, மறுபடியும் இந்த பழைய ஸ்டாண்டுக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி வரை கூட்டணியாங்கிற ஒரு குழப்பம்லாம் இருந்தது. கூட்டணி இல்லைன்னு அதிமுக தாவேகா கூட்டணி இருக்காது அப்படின்னு கிண்டல் பண்ணது திமுக. இருக்கும்ன்ற நம்பிக்கை வெளிப்படுது எடப்பாடி. இருந்தாலும் இப்போ அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டார். இது அவர்களுக்கு கிலி ஏற்படுத்தியிருக்குது. யாருக்கு? திமுகவுக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவோட தாவேகா கூட்டணி அமைந்தால், இதெல்லாம் பட்டு மாதிரி வச்சுங்களேன், அப்படி அமைஞ்சால் நாம் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். என்ன பெரிய சிறுபான்மைக்கு எதிரான பாஜகவோட கூட்டணி செய்திருக்காருன்னு சொல்லி இன்னும் நேரேட்டிவ் செட் பண்ணி இன்னும் தாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நடக்கலை. தனியாக தான் போட்டிடுறார். தனியாக போட்டுட்டா நம்மளோட வாக்கு வங்கிகளை நிச்சயம் கை வைப்பார். விஜய் நாளைக்கு களம் இறங்கினால் ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். எல்லா கட்சியிலிருந்தும் வாக்குகளை பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இல்லைன்னு ஒதுக்க முடியாது. அதில் திமுகவுக்கு கணிசமாக போயிடும். திமுக கூட்டணிக்கு அந்த அச்சம் திமுகவுக்கு இருக்குது. அதனால தான் இப்போ விஜய் இப்போ மற்ற தலைவர்களை விட இப்போ விஜயை அதிகமாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா அண்ணாமலை வேகமாக போனார், பாஜக கொண்டு மேலே கொண்டு வந்துட்டார். 18% வரையில் கொண்டு வந்ததுனால ஐயோ நமக்கு த்ரெட் ஆகுமா. திமுக தலைவர்கள் சொன்னாங்க, பிசாசு மாதிரி பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க, துரைமுருகன் சொன்னாங்க. ஸோ அந்த அச்சம் இப்போ இல்லை. முன்ன இருந்த வேகம் பாஜகவுக்கு இல்லை. எடப்பாடி பழையபடி அதே மாதிரி இருக்கு. விஜய் மறுபடியும் களத்துக்கு வந்துட்டா நமக்கு வாய்ப்புகள் பதிவுன்ற அச்சத்தினால தான். நான் ஒரு லாஜிக்காக சொல்லிடுறேன். நாளைக்கு தினம் இப்போ இதுவரை பேரை சொல்லாமல் கிண்டல் பண்ணாங்க, மறைமுகம் சொன்னாங்க. ஒருவேளை தேர்தல், நான் இதெல்லாம் பட்டு தான் மறுபடியும் தேர்தல் களத்தில் விஜய் போட்டியிட்டு 60-70 இடங்கள் பெற்றுவிட்டார். ஒரு 50-60 கூட வச்சுக்கல வந்துட்டா பெரிய சேலஞ்ச் ஆகிடுவார், எப்படி ஜெயலலிதா மாதிரி. அப்போ திமுகவுக்கு கூர்மையாகிடும். அவங்க எதிர்ப்பை நேரடியாக பேரை சொல்லி விமர்சனம் செய்வார்கள். அதுதான் இயல்பு. கடந்த கால வரலாற்றில் அதே பாணி தான் இன்னும் கடைபெற்று வர்றாங்க. ஸோ விஜய் இன்னும் தீவிரம் காட்டுவது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதில் மாற்றுக்கிறதுக்கு. இப்போது விஜய் இந்த அளவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இன்னொரு விஷயம் நடக்க போகுது. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் KN நேரு, இவங்க நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் ஆப்போனட் கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களே களமிறங்குற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி, PTR இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான நிர்வாகிகள். அந்த தொகுதிகளில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான முக்கிய நிர்வாகிகளுக்கு ஆப்போசிட்டாக கட்சியினுடைய பொதுச் செயலாளரே கேண்டிடேட்டாக கிளம்புறங்கிறப்போ களம் இன்னும் சூடு பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக எனக்கு என்ன தோணுது, நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். விஜய், அதிமுக, தேமுதிக அவங்கெல்லாம் ஒரே அணியில் வருவாங்களா இல்லையான்னு சரி சொல்ல முடியாது, எதுவும் ஆர்வம் சொல்ல முடியாது. கடைசி நிமிஷத்தில் எதுவும் மாறலாம். ஆனால் திமுக தலைவர்கள் பல பேரை எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்து வருகிறார்கள். உதாரணத்துக்கு KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், ஏவாவேலு, ஜெகத்ரட்சகன் பார்லிமெண்ட் போயிட்டார் வச்சுங்களேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 10-15 செந்தில் பாலாஜி முக்கியமான தலைவர், இந்த மாதிரி ஒரு 10-15 தலைவர்களுக்கு முன்னணி தலைவர்கள் மீது எதிர்கட்சிகள் டார்கெட் பண்ணுறாங்க. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ். அதிமுகவோ, பாஜகவோ, தாவேகாவோ, பாமகவோ, தேமுதிக ஒருவேளை அவங்க இன்னும் மதிய மேலே பூனையாக தான் இருக்காங்க. மதுரைங்கிறது விஜயகாந்தோட சொந்த ஊர் தானே. சொந்த ஊர். அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க இன்னும் கூட்டணி பற்றி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்காங்க. எது வேணால் எடுக்கலாம்னு அந்தம்மா பிரேமலதா சொல்லியிருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் எடுக்கலாம், மாறி எடுக்கலாம், அதான் மாநாட்டுக்கு முன்னாடி எடுக்கலாம், பின்னாடி எடுக்கலாம், அப்படி ஒரு குழப்பமாக சொல்லலாம். அது பார்கெனிங் டாக்டிக்ஸ் ஒன்று நினைக்கிறேன், பேரம் பேசுவதுக்கான உத்தி ஒன்று.
இதெல்லாம் பேரம் பேசுகிறது என்ன லெவலில் எந்த திசையில் போகுன்றது டிசம்பர் எண்டில் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஜனவரிக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த நான் எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரியான தலைவர்களை குறிவைத்திருப்பதனால இவர்கள் கூட்டணி அமைக்க மாட்டார்கள். அப்படி அமைப்பதற்கான சாத்தியங்கள் குறைவுதான். ஆனால் பெரிய பெரிய வலிமையான தலைவர்கள் எல்லாம் இந்த திமுக அமைச்சர்கள் புகார்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் கண்டனத்துக்கும் ஆளானவர்களுக்கு எதிராக களமிறக்கப்படுவார்கள். இதை நான் உறுதியாக நம்புகிறேன். அது நிச்சயம். அதுதான். ஏன்னா இவர்களை வீழ்த்தணும். திமுகவே வீழ்த்த முடியாது. திமுக ஆட்சி தான் மறுபடியும் வருதோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி தலைவர்களை வீழ்த்தணுங்கிற எண்ணத்தில் தான் எதிர்க்கட்சிகள் இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எல்லா தலைவர்களும் அப்படி தான். சில பேர் சொல்லியிருக்காங்க, சில எனக்கு நினைவில் சில தலைவர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, இவர் இங்கே இருந்தால் நான் போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ டஃப் ஃபைட் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஒருவேளை நான் லாஜிக்காக சொல்கிறேன், திமுக தலைவர் வேட்பாளரை எதிர்த்து பிரேமலதா போட்டியிட்டால் பிரேமலதாவுக்கு மறைமுகமாக எதிர்க்கட்சிகள் ஆதரவு தரக்கூடும். களத்தில் சாதாரண கேண்டிடேட்டை போட்டு இவங்க வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை செய்வார்கள். எல்லா கட்சிகளும், எல்லா எதிர்க்கட்சிகளும். அவங்கெல்லாம் கூட்டணி கிடையாது. தேமுதிக கூட்டணியில் மற்றவங்களும் இருக்க மாட்டாங்க. இருப்பாங்களே இல்லைன்னு தெரியாது. ஆனால் அது மாதிரி இது வந்து ஒரு சாம்பிள். இதே மாதிரி நிலைமை எல்லா இடங்கள்லையும் முக்கிய தலைவர்கள் போட்டியிடுகிற இடங்களில் இருக்கக்கூடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போ கூட எடப்பாடியும் ஜி.கே. வாசனும் தேர்தலுக்கு நெருங்கக்கூடிய சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி ஜி.கே. வாசன் பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு. இப்போ எடப்பாடி கூட இந்த சந்திப்பு நடக்கிறதுனால அந்த சந்திப்பை என்னன்னு நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஜி.கே. வாசனோட தொடர்பில் இருப்பவன் தான் நான் பேசலை, தொடர்பாக எதுவும் கேட்கல. ஆனால் நான் வந்து பெரும்பாலும் கூட்டணி எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கான உத்திகளில் தான் அவர் கவனம் செலுத்துவார். கடந்த முறை சில சமயங்களில் பாஜகவுக்கும் அதிமுகவும் இடையில் சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தவர்களே முக்கியமான தலைவர் அவர், தேசிய தலைவர் கூட. அவர் ஒரு நேஷனல் லீடர் அவர். ஆகையினால இது அவரோட பார்வையில் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்வதற்கு என்ன வழி என்று அவர் விவாதித்திருக்க கூடும்னு நான் பார்க்க. இது என்னோட பார்வை. அவர்கிட்ட கேட்கல, அவர் அதிகாரபூர்வமாக சொல்லலை. ஆனால் இதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதில் ஜி.கே. வாசன் தன்னாலான எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார். அதனால் செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியல் ஒன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.